டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஒன்னு பார்க்கலாம். பின்வருவனவற்றில் தவறான கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்றாங்க. மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரின் அளவு கூடும்னு சொல்லியிருக்காங்க. தலா நீரின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர் கேபிட்டா டிமாண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கு தேவையான தண்ணி அப்படிங்கிறது மக்கள் தொகை அதிகமாகிற பட்சத்துல ஒருத்தருக்கு தேவையான தண்ணி அப்படிங்கிறது அளவு குறையும். அப்போ இது தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலைவீத தண்ணீரின் அளவு குறையும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏற்கனவே பார்த்ததுதான் இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நீர்நிலைகளின் தரக்குறைவுக்கு நகர்மயமாதலும் தொழில்மயமாதலும் காரணமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா இந்த தொழிலகத்தில் இருக்கிற கழிவுகளும் சரி நகர்மயமாதலால வர கழிவுகளும் சரி இந்த நீர்நிலைகளோட தரத்தை பாதிக்கும். அப்போ இது சரியான ஸ்டேட்மெண்ட். நீர்நிலைகளின் தரக்குறைபாட்டிற்கு நகர்மயமாதலும் தொழில்மயமாதலும் காரணம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான கூற்று. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்றுகளை காண்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 and 4 தான் வந்து இதுக்கு ஆன்சர். Thanks for watching. Subscribe for more videos.